ஸோ இவங்க வந்து எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிற ஃபீல்டில் 2012 இருந்து இருக்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் பீங் ட்ரெயின்ட் பை ப்ரெஸ்டீஜியஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹி ஹஸ் டன் ஹிஸ் மாஸ்டர்ஸ் இன் ஃபேமிலி மெடிசன் 2015 பை சிஎம்சி வெள்ளூரில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தோணும். என்னடா எமர்ஜென்சி மெடிசன், ஃபேமிலி மெடிசன் அப்படிங்கும்போது, எமர்ஜென்சி மெடிசன் வெரி குவிக் டெசிஷன் மேக்கிங், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன். எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு. அடுத்து ஃபேமிலி மெடிசன் அப்படிங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச். இட் டீல்ஸ் வித் பீப்புள், ஹெல்த், சோஷியோ எக்கனாமிக் கன்சர்ன்ஸ்னு இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட். ஸோ இது ரெண்டையுமே டாக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொஃபைலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயம் சார்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவைவ் ஒன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு ரீச் யங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். எதுக்காக அவங்களெல்லாம் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, பேசிக் லைஃப் சப்போர்ட், டாக்டர்ஸ் இல்லாத இடத்துல இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவைவ் ஒன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்து ஹி ஆல்சோ லவ்ஸ் டு டூ ஹெல்த் ப்ரொமோஷன் டு பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அந்த இதை வந்து நல்லா டெவலப் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் நம்ம லைஃப்லனா we can bring a healthy and happy living அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து சார் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே he is more interested towards, இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் சார், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு யுவர் ப்ரொஃபைல். he is so much interested into music and international movies, and also he is moreover interested towards the gadgets related with music, musical instruments, and every month they used to meet in Ink Studio to share the music இது எல்லாமே. And I have known through Red Fort, அப்போ வந்து டாக்டர் நான் பேசினதில்ல, பட் he has participated in so many programs, ஸ்பெஷலாக டாக்டர்ஸ் வச்சு நடத்த ஒரு ப்ரோக்ராம்ஸ், ஒரு மேரத்தான் மாதிரி நடந்தது, அதில் கூட டாக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. there are so many noble works he is doing. ஸோ சிம்பிளாக டாக்டர் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, I just like to quote with Prabuja is a doctor by profession, a singer and musician by passion, and a humanitarian in his mission. So very happy to welcome Dr. Prabuja to our forum, Yas Academy's Nalvalvu. Thank you so much for accepting and giving your speech today, sir. Thank you so much, and the floor is yours, sir. Thank you. Thank you so much, Lavanya ma'am. So the academy name ரொம்ப enthusiastic-ஆ இருக்கு, யா அகாடமியில். ஸோ எங்கள்கிட்ட எப்பயுமே வர பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் இந்த கேஸ் பார்த்துருக்கீங்களா, யா அப்படின்னு, இப்படி வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட் பண்ணிடுவீங்களா, யா அப்படிமோ. அது மாதிரி எனக்கு அது தோணுச்சு எனக்கு. ஏன்னா வி கான் சே நோ டு எனி ஒன். மற்ற டிபார்ட்மெண்ட்ல கூட இது கஷ்டங்க அப்படின்னா சொல்லலாம், பட் எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் வரும்போது எதுவாக இருந்தாலும் நாங்கள் எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ரொம்ப பல விஷயங்கள்ல நம்ம வந்து முன்னோடியா நிறைய மாடர்னா நம்ம திங்க் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா எவால்வ் ஆயிருக்கு. அது மியூசிக்கா இருக்கட்டும், சயின்டிபிக் ஃபீல்ட்ல மற்ற ரிசர்ச்சா இருக்கட்டும், மற்ற பிரான்ச் ஆஃப் மெடிசனா இருக்கட்டும். பட் எமர்ஜென்சி மெடிசன் மட்டும் இன்னைக்கும் வந்து நான் ஒரு எமர்ஜென்சி சொன்னா அது சரி, அப்போ ஸ்பெஷலிஸ்ட் எதுல அப்படிம்பாங்க, எந்த ஃபீல்டுல அப்படிம்பாங்க திருப்பியும். ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம ஒரு மாடர்ன் சிட்டிலேயே வந்து நான் என்ன அறிமுகப்படுத்திக்கும் போது திருப்பி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்றோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எங்க ஃபீல்டும் தான். ஏன்னா எப்பயுமே கேஷுவாலிட்டின்னு வி ஹவ் நேம்ட் இட். முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஸோ கேஷுவலா இருக்கிற ஒரு இது, எல்லாரும் டீ குடிக்கிற நேரத்துல வந்து பேசுற ஒரு இடம், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன யங் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி கேஸ் இல்லாதப்ப பேசிட்டு இருக்கிற இடமாவே தான் ப்ராக்டிக்கலா இருந்திருக்கு ஹிஸ்டரியில. ஸோ எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து வி ஹவ் டேக்கன் சோ லாங் டு டேக் இட் சீரியஸ்லி. பட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லாததை விட ரொம்ப ஃபாஸ்டா டிசிஷன் மேக்கிங், ரொம்ப ப்ரிசைஸா யூ ஹவ் டு மேக் த டெசிஷன். ஏன்னா எங்களோட கோர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் எமர்ஜென்சி மெடிசனே வந்து இஸ்ரோ கூட தான் வந்து கோர்ஸே வந்து ரன் ஆகுது. ஸோ வந்து அவங்க அந்த ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன் மேக்கிங்கு, அதோட அல்கோரிதம் எப்படி பண்ணா வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா வந்து க்ரூஷியல் டெசிஷன்ஸ் வந்து நம்ம அந்த டைம்குள்ள எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் வந்து எமர்ஜென்சி மெடிசன் இஸ் வெரி க்ரூஷியல். ரொம்ப ஒரு சேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரிஷி அப்படின்னு ஒருத்தர் வந்து ராமச்சந்திரால ப்ரொஃபஸர், தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரோட அவங்க ரிலேட்டிவ் அவரு.
அவருக்கு என்ன ஹேபிட்னா டெய்லி படிப்பார், பயங்கரமா மெடிசன் படிப்பாரு. செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நல்லா படிச்சுட்டு ஒரு 10-10:30க்கு அவருக்கு எப்படி ஒரு டீ குடிப்பாங்க, காஃபி குடிக்கிற மாதிரி அவருக்கு வந்து அவரோட ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா ஒரு ரைடு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது வந்து அவருக்கு ஒரு ரெகுலரான ஒரு வழக்கமா இருந்தது. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு ரொம்ப அந்த படிக்கிற டைம்ல வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்னால என்ன ஃபீல் பண்ண முடியும். ஸோ படிக்கிற டைம்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸா இருப்பாங்க, ரொம்ப காம்படிட்டிவா இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு அது மாதிரி கிரேசியான சில ஹேபிட்ஸ் இருக்கும் படிக்கும்போது. சில பேர் லேட் படிப்பாங்க, சில பேர் காலையில எழுந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்லயும் அது பார்க்கலாம். ஸோ இவருக்கு இப்படி ஒரு ஹேபிட் இருந்தது. அது மாதிரி ஒரு நாள் படிச்சுட்டு ஃபாஸ்டா போகும்போது ஏதோ ஒன்று பேலன்ஸ் மிஸ் ஆயிட்டு ஹிட் அ ட்ரீ. அன்பார்ச்சுனேட்டா போயிட்டு அந்த ரேசிங் பைக்ல போயிட்டு ஒரு ட்ரீல ஹிட் பண்ணிட்டு ஹெட் இன்ஜுரி கூட பெருசா இல்லை, பட் டைரக்டா போய் செஸ்ட் வந்து ஒரு ட்ரீயோட இதுல வந்து இடிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கரெக்டா தெரியல, பட் அவங்க போனது வேற ஒரு சென்டர், ஒரு ப்ரிலிமினரி ஒரு பிரைமரி சென்டர் தான் போயிருக்காங்க. பட் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அங்க இருந்த என்ன ரிசோர்ஸ் இருந்ததோ, அங்க இருந்த நாலேஜ் என்னவோ, அங்க இருந்த டாக்டர்ஸ்க்கு என்ன முடியுமோ அவங்க பண்ணாங்க. பட் எமர்ஜென்சியா மோஸ்ட் ப்ராப்ளி அதுல வந்த கண்டிஷன் வந்து அந்த லங்ஸ்ல ஹிட் ஆனதுல இமிடியேட்டா வந்து இதர் பிளட் கிளாட் அது சுத்தி ஹார்ட்டை சுத்தி ஆயிருக்கலாம், இல்ல லங்ஸ்லயே வந்து டேமேஜ் ஆயிட்டு ஏருக்கு பதில் பிளட் ஃபில் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இமிடியேட்டா பண்ண வேண்டியது சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இமிடியேட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு நம்ம வெளியில இருந்து பங்க்சர் பண்ணி அந்த லங்ஸை வந்து ரிலீவ் பண்ணோம். அது வந்து இஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அங்க கிடைச்ச கேர்ல அது பண்ண முடியல அவங்களால. அப்புறம் அங்கேருந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆயிட்டு எங்கள்கிட்ட கூட்டு வந்தாங்க. பட் இட் வாஸ் வெரி லேட். ஸோ அவ்வளோ லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு டாக்டர் வந்து ஹி பாஸ்ட் அவே செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். அது வந்து எங்களுக்கே ரொம்ப சேடா இருந்தது. பிளஸ் அவங்களோட ஆண்டி வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள், அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட், இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ வி லாஸ்ட் ஹிம். இட்ஸ் அ வெரி சேட் திங். ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள்ல தான் வி லேர்ன் அண்ட் எவால்வ். நம்ம ஃபீல்டே அப்படிதான், நம்ம மெடிசனும் அப்படிதான். அண்ட் இட் வாஸ் அன்பார்ச்சுனேட். அந்த டைம்ல யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ, என்ன பண்ண முடிஞ்சதோ அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து we could have done it better. இப்போ அந்த சென்டரும் ட்ரெயின் ஆகி அந்த சென்டர்லயும் இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிருந்தாங்க. ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் ட்ரெயின் ஆயிருந்தாங்கன்னா ஈவன் they could have saved him. ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்னிங்ல தான் எங்களோட ஃபீல்டே எவால்வ் ஆகுது. ஸோ வந்து வாட் வி கால் இஸ் பிளாட்டினம் மினிட்ஸுமோ, ஃபர்ஸ்ட் 10 minutes அண்ட் கோல்டன் ஹவர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 1 hourக்குள்ள. ஸோ அந்த இமிடியேட்டா அந்த டைம்குள்ள நம்ம என்னென்ன செய்யறோமோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து எமர்ஜென்சி மெடிசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளதுலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 2005ல வந்து நம்ம ஸ்லைட் போயிடலாம். நெக்ஸ்ட். ஸோ எங்களோட ஈவன் யூஜியில் படிக்கும்போது எங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தோம், ஒரு 15 minutes தான் எங்களுக்கு இதை பற்றி எமர்ஜென்சி பற்றி எடுத்திருப்பாங்க அந்த மெயின் கரிக்குலம்ல. அதில் வந்து நீங்கள் இந்த சிபிஆர் அந்த பார்த்துருப்பீங்க இல்லையா, கை வச்சுட்டு பம்ப் பண்ணுவாங்க செஸ்ட் மேலே. ஸோ அது மாதிரினா பண்ணும்போது ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் 0.001% தான் சான்ஸ் இருக்கு லைஃப் சேவ் பண்ணுறதுல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ப்ராப்ளி அந்த வருஷமும் வேற ரொம்ப முன்னாடி பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து அதுக்கான சான்சஸே பெருசா இல்லை அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு டே டு டே லைஃப்ல வந்து அந்த வெறும் பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுத்தே நிறைய லைஃப்ஸ் வந்து we are bringing back. Some people even walk healthily outside discharge ஆயிட்டு. ஸோ வந்து டெஃபினட்டாக வந்து இட் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் இன் லைஃப்ஸ் ஆக்சுவலி. பட் வந்து அதை பத்தி அந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்கே வந்து அவேர்னஸ் அண்ட் அதை பத்தின ஒரு இது வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மற்ற ஃபீல்டில் தான் தேர் மேக்கிங் ஹியூஜ் மணி இஸ் தேர், ஹியூஜ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆர் தேர், ஹியூஜ் எவால்விங் டூல்ஸ். இப்போ ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அது எவ்வளோ தூரம் ஒரு சர்ஜரிக்கு இம்பார்ட்டண்ட்டா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் வந்து அது சொல்லிக்கிறதே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, ரோபோட்டிக்ஸ்ல நான் பண்ணிட்டேன் சர்ஜரி அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா எல்லா சர்ஜரிக்கும் ரோபோட்டிக் தேவையில்லை. ஸோ அது மாதிரி வந்து நம்ம டெக்னாலஜி மற்ற ஃபீல்டில் இம்ப்ரூவ் ஆக 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 ஸோ அதை நோக்கின ஒரு இதுதான் வந்து போயிட்டு இருக்கு மெடிசன்லயே. பட் வந்து வாட் ஷுட் பி டன், இது மாதிரி லைஃப் சேவிங் மெஷர்ஸ் வந்து ஃபேன்சியா இல்லைனா கூட we have to invest more on it. ஸோ அப்படிதான் வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்குன்னு வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல இருக்கிற டாக்டர் மகாதேவன் மீட் பண்ணி அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அரௌண்ட் 2005ல தான் வந்து டாக்டர் ராவ், ஏபி ரங்காராவ் வந்து வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டார்டிங் த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்.
2005 தான் அந்த 108 டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மள கால் சென்டர்ஸ் வந்து வெரி ஆக்டிவ் அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல. ஸோ தேவர் பிளானிங் டு யூட்டிலைஸ் த கால் சென்டர்ஸ். ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் ரிசோர்சஸ், ஹியூஜ் மணி புட் இன் டு இட். ஸோ ஒரு பிலாந்த்ரோபிக்கா வந்து நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த டாக்டருக்குமே புதுசா இருக்கு எமர்ஜென்சி மெடிசன் வந்து எப்படி அந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அப்படின்ட்டு அவருக்கே சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. அவருக்கே பெருசா பிலீஃப் இல்லை. பட் த அதர் நான் மெடிக்கல் பர்சன் ஹேட் அ கிரேட் விஷன். இது மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ் கொண்டு வரலாம், நெட்வொர்க்கா அது கொண்டு வந்து ஒரு டீமா வச்சு அது கோஆர்டினேட் பண்ணி குவிக்கா வந்து இப்போ அந்த பர்சனுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ஹெல்த் கேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி பிரிக் பை பிரிக் தான் பில்ட் ஆயிருக்கு. ஸோ 2005 தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இட்ஸ் அ வெரி சயின்டிபிக் திங். பட் ஆஸ்பீஷியஸா வந்து நம்ம நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ல 108 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து அந்த 108ங்கிற நம்பரை சூஸ் பண்ணி அவங்க வந்து அதை கோஆர்டினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்குமே அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குமே அது புதுசா இருந்திருக்கு. ஏன்னா வெறும் மெடிசன் மட்டும் இல்லை. இப்போ எப்படி நீங்க ஒரு கிளினிக்ல போனாலே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுவாரு, செக்ரட்டரி வந்து இது பண்ணுவாங்க, ஃபார்மசியில மெடிசன் தருவாங்க, லேப் வந்து உங்க கூட கோஆர்டினேட் பண்ணி எப்போ பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பிசியோதெரபிஸ்டா இருந்தால் அவங்க ஒரு இது அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜிக்கல் டீமா இருந்தனா அவங்க இப்போ ஒரு இம்ப்ளான்ட் ஏதாவது பண்ணணும்னா அதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எப்பயுமே ஒரு சிங்கிள் டாக்டரால் எல்லாமே பண்ணிட முடியாது. அது மாதிரி தான் எமர்ஜென்சியும் வந்து இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ் வெல். ஸோ கோஆர்டினேட் பண்றது, கால் சென்டரை கோஆர்டினேட் பண்ண அவங்களுக்கு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். பதட்டத்தில் இருப்பாங்க பேஷண்ட் அந்த சைடில், அதை அவங்களை கூல் டவுன் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி எவ்வளோ டீட்டெயில்ஸ் முடியுமோ நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸாக அவங்க சென்சிபிளாக வந்து மெடிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும். ஸோ ரீச் பண்ணாலுமே நீங்கள் எந்த ஆக்சிடென்ட் சைட் பார்த்தாலுமே வந்து எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். ஸோ அங்கே முன்னாடினா வந்து ஆம்புலன்ஸ் ரிசீவ் பண்ணுற பீப்புளுக்கே த்ரெட்டாக இருந்திருக்கு. நிறைய பேர் இவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்காம அப்படின்னா நடந்திருக்கு ஒரு காலத்துல. ஸோ பீப்புளும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் இது புதுசான விஷயம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபிட்ஸ் வந்தா எப்பயுமே சாவி தான் எடுத்து கொடுப்பாங்க. பட் எமர்ஜென்சியா என்ன பண்ணவங்களுக்கு தெரியாது. தண்ணி கொடுப்பாங்க, எதுனா பண்ணக்கூடாதா அதெல்லாம் பண்ணுவாங்க. தண்ணி கொடுத்தா குறையேறிடும், பட் தண்ணி கொடுப்பாங்க, சாவியை கையில கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் அவேர்னஸ் இல்லாம நிறைய ஆம்புலன்ஸ்னா டேமேஜ் பண்ணி அது மாதிரி நடந்திருக்கு இனிஷியல் பீப்புள். சில பேர் காட்டை ஹில்ஸ்ல இருந்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது காட்டை முதுகுல போட்டு பேஷண்ட் அதுல போட்டு அப்படின்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஈவன் சிஎம்சி வெள்ளூர் கூட மாட்டு வண்டி தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு டைம்ல மாட்டு வண்டியில போயிட்டு அவங்க ஒரு கேஸ் பார்ப்பாங்க, ஐராஸ் கட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து எல்லாமே ஒரு நெசசிட்டியில தான் உருவாகுது. அவங்களோட சிஎம்சி வெள்ளூரோட ஸ்டோரியுமே அப்படிதான். ஸோ உங்க அப்பா வந்து கைனகாலஜி இதெல்லாம் பார்க்கும்போது விமனுக்கு வந்து ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க ஐராஸ் கட்டர் வந்து போயிட்டு ஃபாரின் போயிட்டு படிச்சு மெடிசனை படிச்சுட்டு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பாதி வந்து ஃபர்ஸ்ட் பண்ண பல விஷயங்கள் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அது நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது அங்கே தான். ஸோ ஆரம்பிக்கும் போது எல்லாமே டஃப்பாக இருக்கும். அது மாதிரி தான் எமர்ஜென்சியும் வந்து எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இஎம்ஆர்ஐங்கிறது ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஜிவிகேன்னு பார்த்துருப்பீங்க ஆம்புலன்ஸ்லாம். ஸோ அவங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணி இஎம்ஆர்ஐ வந்து ஒரு பெரிய டீமா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக எங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூட அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் பற்றி பேசினார். ஸோ எப்படி வந்து அவங்க ஒரு யூகேல ஒர்க் பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இம்மிடியட்டா அவங்க லைஃப் சேவிங் மெஷர்ஸ் வந்து யூகேல வந்து பண்ணியிருக்காங்க. அவரும் நம்ம இந்தியன் டாக்டர் ஒருத்தரும் ஃபாரினரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம சினிமாலலாம் கிடைக்கிற மாதிரி அந்த லைஃப் சேவ் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போன அப்புறம் ஃபுல் அந்த சுத்தி நின்ன பீப்புள் வந்து அப்ரிஷியேட் பண்ணி கிளாப் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் அப்படிம்பாங்க. எப்படி காந்திஜிக்கு அந்த ஸ்லிப்பரை இது பண்ண ஒரு மொமெண்ட் சொல்லுவாங்களோ அது மாதிரி எமர்ஜென்சி மெடிசனுக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அவரு தான் வந்து அப்புறம் ஹைதராபாத்ல வந்து 108 கூட நான் ஒர்க் பண்ணி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெட்டீரியலைசிங் இஎம்ஆர்ஐ எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகி ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க பண்ணி ஒரு சேலஞ்சஸ்லயும் எப்படி பண்ணலான்ட்டு திங்க் பண்ணி எவால்வ் பண்ணி இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிஎஸ் வரைக்கும் இப்போ வந்து ஆம்புலன்சஸ்ல இருக்கு. ஸோ ஐசியூ ரன் பண்றாங்க ஆம்புலன்ஸ்ல, டிரான்ஸ்பிளான்ட் ஆம்புலன்ஸ் தனியா இருக்கு, பீடியாட்ரிக்கு பிஐசியூ என்ஐசியூம்பாங்க அந்த ஃபெசிலிட்டியான ஆம்புலன்ஸ் தனியா இருக்கு. ஸோ அவ்வளோ விஷயம் வந்து எவால்வ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ
இப்போ வந்து எமர்ஜென்சி மெடிசன் இதையும் தாண்டி இப்போ பில்கிரிமேஜ் ஹில்ஸ்னா போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீம் அங்கேயே போயிட்டு அங்க இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அங்க ஒரு சின்ன எமர்ஜென்சி செட்டப் பண்ணி ஒரு இடத்துலயும் போகும்போது அவங்க ஒருத்தருக்கு மெடிக்கல் இல்னஸ் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரிசோர்ஸ்னா எடுத்துட்டு போயிட்டு அங்க கூடவே இருந்து ட்ரீட் பண்றவங்கன்னா இருக்காங்க. ஸோ சில பேரை வந்து பாதி ட்ரிப்ல நீங்க திருப்பி ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அங்க நீங்க மற்ற இடத்துல இருக்க மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அங்க இருக்கிற என்ன ஃபெசிலிட்டிஸோ அதை வச்சு மொபிலைஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கோஆர்டினேஷன். நிறைய பிளான் பண்ணணும். ஒரு ப்ரிப்பேரே இல்லாத ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும், ஒரு ஹெவி விண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கும். ஸோ பிரான்ச் அவுட் ஆயிருக்கு இப்போ எமர்ஜென்சி மெடிசனே வந்து ஒரு இது மாதிரி டிராவல் பண்ற பீப்புளுக்கு தனியா, அங்க ஹில்ஸ்க்கு போறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு, பிளஸ் வந்து ஸ்கூபா டைவிங், அக்வாட்டிக் அது மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. ஈவன் இப்போ டாக்டர் ஷானா பாண்டியான்னு ஒருத்தவங்களை மீட் பண்ண, வெரி யங் எமர்ஜென்சி பிசிஷியன். அவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து எப்படி இப்போ போறாங்க இல்லையா, டீம் எல்லாம் நிறைய ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்பேஸ்ல பிசியாலஜி பாடியோட மெக்கானிசம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது, ஸோ அதுல ட்ரெயின் ஆறாங்க. ஷீ இஸ் கோயிங் டு கோ டு ஸ்பேஸ், அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஸோ அங்க இருக்கிற நாலேஜை கத்துக்கிட்டு அதை வந்து எப்படி வந்து அந்த சிஸ்டம் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல அப்ளை பண்ணி அதை வந்து எமர்ஜென்சி சிஸ்டம் இன்னும் பெட்டர் பண்றது, இந்த கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து அதுல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நமக்கு இன்னுமே வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியுற விஷயம் வந்து நல்லா எவால்வ் ஆயிட்டு வேற வேற ஃபீல்டுல வந்து எமர்ஜென்சி மெடிசன் இஸ் கோயிங். ஸோ அதுல வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எமர்ஜென்சி கேர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் ஆகிற விஷயம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஒரு அடிப்பட்டார் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கேயே யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எமர்ஜென்சியா கூட ஒரு நீடில் வச்சு கூட ஒரு ப்ரிக் பண்ணிட்டு கூட ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுக்க முடியும். பட் வந்து அதுல ட்ரெயின்டா இருக்கணும், அந்த நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸோ இல்லை பிசிஷியன் வந்து ட்ரெயின்டா இருக்கணும். ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரில வி கான் சென்ட் ஆம்புலன்ஸ்ல எல்லா ஆம்புலன்ஸ்லயும் ஒரு டாக்டர் அனுப்புறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா பேஷண்ட் லோடு வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்பாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் நர்ஸ், எமர்ஜென்சி டெக்னாலஜிஸ்ட்னு இருக்காங்க, இடிசிடின்னு சொல்லுவோம், எமர்ஜென்சிக்கு தனியா நர்ஸ் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அது மாதிரி பீப்புளை வந்து அவங்களும் வந்து எல்லா லெவல்லையும் இருப்பாங்க. சில பேர் எல்லா கேஸ் ஹேண்டில் பண்ண தெரியும், சில பேர் ரொம்ப பேசிக்கா தெரியும். ஸோ அவங்கள வந்து வி ஷுட் கண்டினியூஸ்லி ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு. ஸோ வந்து நம்ம இல்லாத இடத்துலையும் அவங்கள எம்பவர் பண்ணி அவங்களால வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் அவங்க தான் நம்மளுக்கு முன்னாடி. ஸோ எமர்ஜென்சி கேர் பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் அவுட் சைட் த ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி. ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஒரு ஃபிட்ஸா இருக்கட்டும், ஒரு சோக்கிங் விக்டிமா இருக்கும். சோக்கிங்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் சம்டைம்ஸ் டைம் இருக்கும். இப்போ கூட ரீசெண்டா கேள்விப்பட்டோம், நம்ம ஒரு பையன் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழம் போயிட்டு வின் பைப்ல அடைச்சுக்கிட்டு அதனால இறந்து போனாங்க. அவருக்கு ஹெல்மிங் மெனிவர்னு ஒரு மெனிவர் இருக்கு. அந்த விஷயம் அந்த பேரண்ட்டுக்கு எஜுகேட் ஆயிருந்ததுன்னா மேபி அவரு அந்த பையனை காப்பாத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அது மாதிரி அதெல்லாம் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் கூட சம்டைம்ஸ் வெயிட் பண்ணாது, லைஃப்மே இதுவாயிடும், கிரிட்டிக்கல் ஆயிடும். ஸோ லைஃப் ஏன்னா வின் பைப்புங்கிறதுனால ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கூட சம்டைம்ஸ் மோசமாயிடும். ஸோ அது மாதிரி சோக்கிங் விக்டிம்க்கு, ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், கார்டியாக் அரெஸ்ட், அனாஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேருக்கு சில அலர்ஜி இருக்கும் இல்லையா, இப்போ இந்த போலன் கிரைன்ஸ், டஸ்ட், பிளஸ் வந்து சில சீ ஃபுட்ஸ், ப்ரான், ஃபிஷ் அப்படிங்கிறது சாப்பிடுறது. ஏன்னா அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா தடவையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு ப்ரான் ஒத்துக்காதுன்னா கூட சில டைம் அவர் சாப்பிடும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகலை டாக்டர் அப்படிம்பாங்க. ஆனா சில டைம் ரொம்ப சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துடும். எறும்பு கடிச்சிட்டு கூட அலர்ஜி போகலாம். வி ஹேவ் ஹிஸ்டரி, கவர்மெண்ட் இதுல வந்து எறும்பு கடிச்சு ஒரு பையன் இறந்து போயிருக்கான். ஸோ ஒவ்வொரு பாடியும் அந்த ரியாக்ஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுவும் ஓவர் தி இயர்ஸ் ஒருத்தருக்கு மைல்டா இருக்கிற அலர்ஜி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சிவியர் ஆயிடும். ஸோ வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் அதுதான் அனஃபிலாக்சிஸ் சொல்லுவோம். ஃப்ராக்சர்ஸ், ஸோ எலும்பு முறிவு ஏற்படுது, அது வந்து நம்ம அப்படியே இங்க கூட்டு வர முடியாது. ஸோ அது ப்ராப்பரா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு இது பண்ணி ஸ்பிளிண்டிங் பண்ணி கட்டுவாங்க. அப்படி இல்லாத இடத்துல ஸ்கேல் வச்சு சில இடத்துல கட்டுவாங்க. கட்டை அது மாதிரி என்ன அவைலபிளா இருக்கோ அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கிறத வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அது ஏன் ஸ்டெபிலைஸ் பண்றோம்னா, ஆல்ரெடி உடைஞ்ச ஒரு எலும்பு இன்னும் ஃபர்தரா உடையக்கூடாது, அது ஒரு ரீசன். ஏன்னா எலும்பை சுத்தி ரத்த நாளங்கள்லாம் போகும், பிளட் வெசல்ஸ்லாம் போகும்போது அது மாதிரி திருப்பி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பிளட் வெசல்ஸை கட் பண்ணிட வாய்ப்பு இருக்கு.
அதுவும் தொடைக்குனா போறது வந்து ரொம்ப மேஜரான பிளட் வெசல்ஸ். ஸோ அது மாதிரி ஃப்ராக்சர் ஆகும்போது திருப்பி டேமேஜ் வந்து அந்த பிளட் வெசல்ஸை டேமேஜ் பண்ணிச்சுன்னா, போற ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னா, நீங்க டிராவல் பண்றதுக்குள்ள கூட சம்டைம்ஸ் வந்து கால் அழுகி போறதுக்குனா கூட சான்ஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கு. ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் எஸ்பெஷலி தொடையில கிழிஞ்சிருச்சு, கால் கிழிஞ்சிருச்சு, அதனால வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்து தொடைக்கு போகலாம். ஸோ மண்ணு அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ள இதுவாகும்போது இன்ஃபெக்ட் ஆகும். ஈவன் நம்ம டான்சர் சுதா சந்திரன் கூட அது மாதிரி ஒரு சரியா கிளீன் பண்ணாம ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு தான் ஷீ லாஸ்ட் ஹர் லிம். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ வந்து அப்போ வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சலைன் பாட்டிலாக இருக்கட்டும், அவ்வளோ சீப்பான விஷயம் சலைன் பாட்டில்னா, பெரிய மெடிசன் கிடையாது. பட் அதை எப்படி சென்சிபிளாக யூஸ் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தெரியணும். அது மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது சாவி கொடுக்கறதுல ஒரு யூஸும் இல்லை. ஸோ வந்து ஏன்னா நம்ம அந்த காக்கா உட்கார பணமழை விழுந்துங்கிற மாதிரி நீங்கள் சாவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் ஃபிட்ஸ் தானாக நிற்கும். ஸோ நம்ம கொடுக்கறதுனால நிற்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க, அது ஒரு மித் அது. ஸோ வந்து அது கொடுக்கறத விட முக்கியமானது ரெக்கவரி பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ காலை ஒரு பக்கம் திருப்பிட்டு ஒரு கழிச்சு படுப்போம் இல்லையா, நம்ம ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி ஒரு சைடில் போட்டு நம்ம அவங்கள வந்து லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் அப்படிம்பாங்க. லெஃப்ட் சைடு நம்ம ஒரு கழிச்சு படுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பொசிஷனில் நம்ம அவங்களை திருப்பிட்டு காம் டவுன் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அவங்க படுத்தாங்கன்னா வாமிட் பண்ணுவாங்க, சான்ஸ் இருக்கு. ஸோ டங் ஃபால் பேக், அவங்க நாக்கே வந்து அவங்க சுயநினைவு இல்லாமல் போயிட்டு வின் பைப் வந்து அடிச்சிட வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து லெஃப்ட் லேட்டரில் போட்டிங்கன்னா அவங்க வாமிட் எதாவது பண்ணா கூட சைடு வழியாக அது வெளியில வந்துடும். ஸோ உள்ள போகாது, நுரையீரலுக்கு போகாது வாமிட். ஸோ அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ்னா வந்து ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு முன்னாடியே செய்யணும். நெக்ஸ்ட் மேடம். ஸோ ட்ரையேஜ் சிஸ்டம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஓபிடி போனீங்கன்னா ஒருத்தருக்கு பயங்கர சிவியர் தலைவலி இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வயிறு வலி மைல்டாக இருக்கும். கிளினிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு டோக்கன் போட்டுட்டு ஒரு ஆர்டரில் பார்ப்பாங்க. பட் எமர்ஜென்சி வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், சில பேருக்கு இமீடியட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும், சில பேருக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்ட்ரோக் மாதிரி சிஸ்டமில் ஒரு டிசீஸில் 4.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டிசீஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், யாருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறது சீக்கிரம் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து இவ்வளோ வருஷமாக ஸ்ட்ராட்டஜியாக வந்து இது பண்ணி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி, ஸோ யாருக்கு முன்னாடி கொடுக்கணும். எப்படி ஒரு காய்கறி இருக்குது வீட்டில் வாங்குறீங்க, ஸோ வந்து தக்காளி சீக்கிரம் அழுகிடும்ட்டு சீக்கிரம் சமைப்பீங்க, இந்த ஃபுட் வந்து முட்டை சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அதை சீக்கிரம் பண்ணுவோம். அது மாதிரி எப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பேஷண்ட்டும் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்து சீக்கிரம் பண்ணணுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைம் தாண்டிட்டு அவங்க வெளியில இருந்தாங்க, ஒரு தலைவலி பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வெளியில இருக்காங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இறந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். தலைவலி வந்து நீங்கள் அவருக்கு வலி இருந்தாலுமே அவங்க ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணா கூட அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தல. அவங்களுக்கு வலி வருதுங்கிறது வேற விஷயம். ஸோ எமர்ஜென்சி தனக்கு வந்ததான் தலைவலிம்பாங்க. ஸோ எமர்ஜென்சியா உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். பட் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ட்ரீட்டிங் அ பெயின். ஸோ வந்து நீங்க யூகேலனா போய் பார்த்தீங்கன்னா 13-14 மணி நேரம் கூட ஒரு சாதாரண ஒரு ஃபீவருக்கோ ஒரு இச்சிங்கோட வராங்க, மைல்டு டிசீஸ் அந்த கிரீன் ட்ரையாஜ் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து 13-14 ஹவர்ஸ் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க தேர் எஜுகேட்டட், இது மாதிரி விஷயங்கள்ல கேட்டகரைஸ் பண்றாங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் இது மாதிரி தான் இப்படி போகும். ப்ளஸ் பேஷண்ட் ஓவர்லோடு இருக்கு, ப்ளஸ் வந்து ப்ரியாரிட்டி அங்கே அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கும் நல்லா அதை பற்றி அறிவு இருக்கிறதுனால அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் வந்து தலைவலி வந்தோடனே நியூராலஜிஸ்ட் போய் பார்க்கறது, சின்ன ஸ்கின் அலர்ஜிக்கு உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கறது அப்படிங்கிற சிஸ்டமும் இருக்கு. ஏன்னா நீங்கள் அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஒருத்தர் உண்மையாகவே பிரெயின் ப்ளீட் இருக்கும், பிரெயின் டியூமர் இருக்கும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகும். ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ரெட் ட்ரையாஜுங்கிறது, பிளாக்குங்கிறது டெட் பேஷண்ட். ஸோ ரெட் ட்ரையாஜுங்கிறது இமீடியட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோ ஒரு ரத்த நாளங்கள் வெடிச்சிட்டு தலையில ப்ளீட் ஆகுறது, அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி மேஜர் போன் ஃப்ராக்சர்ஸ். ஏன்னா ஃப்ராக்சர் ஆன போன்லேருந்து சம்டைம்ஸ் ஏர் பபிள்ஸ் கூட ரொம்ப லாங் டிராவல், அந்த மாவுக்கட்டு போடாம ப்ராப்பரா ஸ்பிளிண்ட் பண்ணாம டிராவல் பண்றாங்கன்னா அந்த எலும்பு உராஞ்சிட்டு அதுலேருந்து ஏர் பபிள்ஸ் கூட வரலாம். அந்த ஏர் பபிள்ஸ் ஸ்லோவா ரத்த நாளங்கள் வழியா போயிட்டு லங்ஸ்ல அடைப்பு ஏற்பட்டு உயிருக்கே பாதிப்பு ஏற்படலாம். ஸோ ஒரு ஃப்ராக்சர் தான் நினைப்போம், பட் ஃப்ராக்சர் வந்து பிளட் லாஸை தாண்டி இது மாதிரி
உயிருக்கே பிரச்சனை வர அளவுக்கு கூட ஒரு ஃப்ராக்சர் போகலாம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அழுகி போறதோ இல்லை வந்து வீக்கம் அதிகமானதுனால ரத்த நாளங்கள் இல்லை நர்வ்ஸ் வந்து ப்ரெஸ் ஆயிட்டு லிம்பு வேலை செய்யாமே போறது, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ராக்சரும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணி எந்த ஃப்ராக்சர் வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்து வந்து ட்ரையேஜ் பண்ணணும். அதனாலதான் வந்து ஒரு ரெட்ல முக்கியமான கேசஸ் இருக்கும், எல்லோல வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரியாரிட்டி. நம்ம இது மாதிரி ஃப்ராக்சர்ஸ் சிலதுனா டைம் கொடுக்கும், நமக்கு அதை டிசைட் பண்ணலாம். ஸ்ட்ரோக் நான் சொன்ன மாதிரி மூளைக்கு போற ரத்த ஓட்டங்கள்ல ஸ்ட்ரோக்ல வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆல்ரெடி டேமேஜ் நடந்திருக்கும். ஸோ போனோன்னு வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாமா டாக்டர்னா கிடையாது. நம்ம ஆல்ரெடி பிரெயின்ல டேமேஜ் நடந்திருக்கு, நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபர்தரா ரத்த நாளங்கள் பிரெயின்ல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான். ஸோ மற்றது அதுவே ரெக்கவர் ஆகிறது வந்து டைம் எடுக்கும். ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது, அதே மாதிரி தான் பிரெயினுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். ஸ்ட்ரோக்கும் வந்து டிபிக்கலா வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு கை கால் விட்டு போதோ அப்படிதான் வரணும்னு இல்லை. ஒரு தலை சுத்தல் மட்டும் கூட இருக்கலாம், ஒரு வாந்தி மட்டும் கூட இருக்கலாம், ஒரு கண் பார்வை மட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கலாம், ரெண்டா தெரியறதா இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்லயுமே நிறைய சிம்டம்ஸ் ஏடிபிக்கலா இருக்கு. செஸ்ட் பெயினுமே வந்து ஹார்ட் அட்டாக்ல எப்பயுமே நெஞ்சு பிடிச்சிட்டு தான் அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு தலை சுத்தல் வரலாம், ஒரு வாந்தியா வரலாம், ஒரு தாட வலி மட்டும் வரலாம். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்லாம் சம்டைம்ஸ் வந்து இந்த நரம்புகள் வீக் ஆனதுல பெயின் டிபிக்கலா வந்து வராது. ஸோ அது மாதிரி டைம்ல ஏடிபிக்கலா கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு கிரீன்ல வந்து நம்ம ஃபீவர் நார்மல், ஒரு மைல்டு வீசிங், ஒரு கோல்டு, ஹெட்ஏக் மைல்டா இருக்கு, அது மாதிரி இதெல்லாம் கிரீன்ல. ஸோ அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிரீன், ரெட் அண்ட் எல்லோ வந்து நம்ம இமீடியட்டா பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து இது மாஸ் கேஷுவாலிட்டியில பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வார் மாதிரி ஒரு இடத்துல அப்படின்னா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ல மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது யாருக்கு நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணுமோ வாங்க அப்படிம்பாங்க. ஸோ எந்திரிச்சு நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, அவங்க எந்திரிச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க, சின்ன சின்ன அடிக்கு. அவங்க எல்லாரையுமே வந்து இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாரால வர முடியலையோ, யார் படுத்தே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மோர் கேர் இஸ் நீடட். இதுனா வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலா அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு மாஸ் கேஷுவாலிட்டியில வந்து இமிடியேட்டா வந்து நீங்க நிறைய விஷயங்களை உங்களோட ஸ்ட்ராட்டஜியா பொறுமையா அப்ளை பண்ண டைம் இருக்காது. ஸோ இதுதான் காமன் சென்ஸ். மெடிசன் இஸ் ஆல் அபவுட் காமன் சென்ஸ். யாருக்கு நான் ட்ரீட்மெண்ட் வேணும்னா எந்திரிச்சு வரவங்க எல்லாரையும் கிரீன்ல போட்டுருவாங்க, அவங்க எல்லாருக்கும் பொறுமையா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. யாரால எந்திரிச்சு வர முடியலையோ, யாரு கையை மட்டும் ஆட்டுறாங்க, ஜஸ்ட் ஸ்பீக் பண்ண முடியல, கேஸ்பிங்ல இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இமிடியேட் கேர் வேணும். ஸோ மாஸ் கேஷுவாலிட்டியில அப்படி கூட ப்ராக்டிக்கலா வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுவுமே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஈவென்ட் கான்சர்ட் நடக்குது, நம்ம பார்த்தோம் நிறைய ஸ்டாம்பீட்ஸ் நடக்க போகுதுன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்து மெடிக்கல் டீம்ல இருந்து அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்ன தூரம், எங்க ஷிஃப்ட் பண்ணணும், எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் மெடிக்கல் ஹெல்த் கேர் மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன், பிளானிங் ஹெட், ரிசோர்ஸ் என்ன இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம மேஜரா அது மாதிரி இந்த ரெட்ல பாக்குற கேசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் பேர்ன்ஸ் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப கேஷுவலா சமைச்சிட்டு இருக்கும்போதுனா நடக்கிற பேர்ன்ஸ், இல்லை இப்போ தீபாவளினா வந்துச்சு, அது நிறைய ஸ்டாண்டர்டே இல்லாத பட்டாசு நிறைய இது பண்ணி இப்போ கூட நான் பார்க்குறேன் சில பேர் லாஸ்ட் தீபாவளி அஃபெக்ட் ஆன பசங்க இன்னமும் அந்த கான்ட்ராக்சர்ஸ் அங்கே ஆன பேர்ன்ஸ்னால கழுத்து எப்படி வச்சிருக்க முடியாது, இப்படி ஆயிடும், அந்த தோல் சுருங்கி இழுத்து வைக்கும். ஒரு மாதிரி ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க எல்லாம் இன்னமும் அந்த பேர்ன்ஸோட அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த கதை யூஸ் பண்ணது, அது பாடியோட கான்ட்ராக்ட்ல வச்சிருந்தது, அது இதுக்கு பதிலாக அப்படியே ஃபுல்லா இங்கே பேர்ன்ஸ் ஆயிடுச்சு. அந்த இப்போ நிறைய ஃபேன்சியா நிறைய வெடிகள்லாம் பாடியோட அட்டாச் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம நிறைய வெடிச்சு நிறைய அஃபெக்ட் ஆகி நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. எப்பயும் நம்ம நிறைய பேர்ன்ஸ் பார்ப்போம், அப்படி பார்க்காம இந்த தடவை வந்த சில பேர்ன்ஸே வந்து ரொம்ப மோசமா இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத பட்டாசுகள் வாங்கிட்டு புதுசா ட்ரை பண்றேன்னு பண்ணி அது மாதிரி பேர்ன்ஸ் தான் நிறைய. பேர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா பண்ண வேண்டியது, இந்த மாதிரி திக்கா கிளாத் ஏதாவது இருந்தா அதை வச்சு நீங்க கவர் பண்ணலாம், இல்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வாட்டர் கூட நீங்க ஊத்தலாம், தப்பு இல்லை. பட் வந்து சில பேர் பண்ற ப்ராக்டிஸ் வந்து அந்த மாவு போடுறது, கூல் டவுன் பண்றதுக்கு இட்லி மாவு போடுறது, இங்க் ஊத்துவாங்க சில பேர். அது மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பேர்ன்ஸ் ஏரியா வச்சுதான் நம்ம பார்ப்போம் எவ்வளவு தூரம் பேர்ன்ஸ் ஆயிருக்குன்னு, அது கால்குலேட் பண்ணணும். அது வந்து பண்ண முடியாம போயிடும். பிளஸ் அந்த மாவுனா போடும்போது அதை கிளீன் பண்ணும்போது டேமேஜும் ஃபர்தரா நடக்கும், பிளஸ் வந்து அசஸ் பண்ண முடியாது எவ்வளவு தூரம் பேர்ன் ஆயிருக்குன்னு. ஸோ அது மாதிரி ப்ராக்டிசஸ்னா அவாய்ட் பண்ணும், இமிடியேட்டா கூட்டு வரணும். மெயினா வந்து அந்த புகைனா நிறைய இருக்குன்னா அந்த சைட்ல தான் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் காத்தோட்டத்தை இடத்துக்கு
எடுத்துட்டு போகணும். ஸோ அது மாதிரி அண்ட் லிம்ப் இன்ஜுரிஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர்ஸ், கால் ஏதாவது கருத்து போகலாம், ரத்த ஓட்டம் கம்மியாகலாம், அது மாதிரி கேஸ் வரலாம். எலக்ட்ரிக்கல் பம்ப்ஸ் நிறைய இபி பீப்புள் பார்க்குறோம். அந்த கிளவுஸ் அவங்கள்ட்ட சில பேர் கொடுத்துருக்காங்க, சில பேர் அவங்களே யூஸ் பண்றது இல்லை. அந்த ஒரு ஆக்சிடென்ட் டைமிங் சொல்லுவாங்க, எஸ்பெஷலி லஞ்சுக்கு முன்னாடி இல்லை லஞ்சுக்கு அப்புறம். அது மாதிரி டைம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு 35, 32 இயர்ஸ்லாம் வந்து கையே இழக்கிற அளவுக்கு, உயிர் இழக்கிற அளவுக்கு வந்து இபி ஆஃபீஸ்லேருந்து வராங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜுரி வீட்லேயே கூட சின்ன சின்ன ஒர்க் நடக்குது, அதில் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறது, அது மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜுரி நடக்குது. ஈவன் நம்ம இப்போ பார்க்குற நியூஸஸ் இல்லதுன்னா வந்து நம்ம மொபைல் சார்ஜர்ஸே வந்து ரொம்ப ஹை பவராக இப்போ ஆயிடுச்சு. அதை சில பசங்க வாயில வச்சு கடிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ வந்து கிட்ஸ் எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அது மாதிரி விஷயங்கள்ல. ட்ரௌனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த இடத்துல சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு நீர்ல மூழ்கினவங்க வந்து ரொம்ப அப்படியே இறந்து போன அளவுக்கு தான் இருப்பாங்க நிறைய பேர். பட் அவங்க ரெக்கவர் ஆக சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90%. இறந்து போற மாதிரி இருக்கிறவங்க, நம்ம சிவாஜி படத்தை பார்த்தா கூல் அப்படிங்கிற ஒரு அது மாதிரி கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி இருப்பாங்க ட்ரௌனிங்ல இருக்கிறவங்க. ஆனா எப்பயுமே கரெக்டா சிபிஆர் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பிழைக்கிறதுக்கான சான்ஸ் மற்ற கார்டியாக் அரெஸ்ட்டை விட ரொம்ப அதிகம். அதனாலதான் ட்ரௌனிங்ல வந்து நம்ம அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு சொல்லவே கூடாது. இமீடியட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஏன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர், சால்ட் வாட்டரா, ஃப்ரெஷ் வாட்டரா, குளமா இல்ல கடலா, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்ல வந்து பாதிக்கும். ஸோ நுரையீரல்ல போயிட்டு நிமோனியா காஸ் பண்ணும், இந்த தண்ணி உள்ள போயிட்டு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பிரெயினுக்கு போகாது, ஆக்சிஜன் போகாது ரொம்ப நேரம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்கலனா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ட்ரௌனிங்ல வந்து அந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது சின்ன தண்ணியில் கூட நடக்கலாம். நாங்கள் பார்த்த ஒரு குழந்தை வந்து ஒரு ட்வின்ஸு, அது இல்லாமல் இன்னொரு பையன். அந்த இன்னொரு பையன் வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல பெக்கெட்ல 1/2 பெக்கெட் தண்ணியில தலைகீழ விழுந்திருக்கான். அது வந்து இவங்க ட்வின்ஸ் அது இதுன்னு இருந்ததுல அந்த அம்மாவுக்கு வந்து எங்க பையன் போனானே தெரியல. பாத்ரூமை தவிர எல்லா இடமும் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ரொம்ப நேரம் 10 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க பாவம் பெக்கெட்ல இருந்தது. அந்த குழந்தை நாங்க இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 4-5 மாசம் வரைக்கும் உயிரோட இருந்தது. பட் வந்து பிரெயின் வைஸ் பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிட்டு இறந்து போச்சு பாவம். பட் வந்து 1/2 பெக்கெட்ல இறந்து போவாங்களான்னு நினைப்போம் நம்ம. ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல தான் இறந்து போகணும், பீச்சில் தான் இறந்து போகணும்னு இல்லை. 1/2 பெக்கெட் தண்ணியில கூட ஆகலாம். பார்ஷியல் ட்ரௌனிங் சொல்லுவோம், அது மாதிரி நிறைய இருக்கு ட்ரௌனிங்லேயே. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு ஸ்விம்மிங் போனா கூட சரி, இல்லை முட்டிய அளவுக்கு தான் தண்ணி இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அண்ட் எஸ்பெஷலி ஃபிட்ஸ் பேஷண்ட் வந்து ஸ்விம்மிங் அண்ட் டிரைவிங் ரொம்ப கேஷுவலா காஷனோட பண்ணணும், இல்லை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா மற்றவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ வந்து அவர் ஏதோ விளையாடுறாரு, ஜோக் பண்றாரு, இல்லை தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்து பண்றாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க நிறைய டைம். பட் ஃபிட்ஸ் வந்தவங்க தெரியவே தெரியாது. ஸோ அதனால ஸ்விம்மிங் பண்றது ரொம்ப ரொம்ப காஷனோட பண்ணணும். யூ ஹேட் ஃபிட்ஸ் பேஷண்ட் ஒரு சும்மா ஒரு அவுட்டிங் போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இறந்து போய் வந்தவங்கன்னா 25 வயசுலாம் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நைட்டு தூங்கலனா ஒரு ஃபிட்ஸ் வரலாம். ஹெவியா லைட், டிஸ்கோ லைட் மாதிரி லைட்ஸ் பட்டுதுன்னா ஃபிட்ஸ் வரலாம். சாக்லேட் சாப்பிட்டா சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஹெவி சவுண்டு, ஒரு ஹெவி கான்சர்ட் சவுண்டோ, ஒரு மியூசிக்கோ, டிஜே, அது மாதிரி சவுண்டு கேட்டா சில பேருக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஃபிளாஷிங் லைட் கண்ணில் பட்டா ஃபிட்ஸ் வரலாம். ஸோ நிறைய விஷயம் வந்து ஃபிட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு பப்ளிக்ல வந்து தெரியாது இவங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து அவங்களாவே காஷனா இருந்துக்கணும். இது மாதிரி விஷயங்களை எஜுகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி உட்காந்து போறது கூட சம்டைம்ஸ் இருக்கு. திடீர்னு பின்னாடி பில்லியன் ரைடரா உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துனா கூட முன்னாடி இருக்கிறவருக்கு தெரியலன்னா கஷ்டம், அவங்க விழுந்துருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ வந்து அது மாதிரி விஷயங்கள் ஃபிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோக்கிங்கும் குழந்தைங்கள்ல ரொம்ப காமனு. கையில் கிடைக்கிறதுனா வாயில் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ வந்து நிறைய பட்டனு, டாய்ஸ், பேட்டரிஸு, அது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சோக் ஆகிடலாம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்து குழந்தை இங்கே காயின் வந்து இப்படி போயிட்டு இங்கே மாட்டிக்கிச்சு, உள்ளே போக முடியாமல் ₹1 காயின் என்ன பண்ணியிருக்கு, டேஷ்போர்டில் காயின் இருந்திருக்கு. அதை வச்சு மேஜிக் பண்ணுறான்ட்டு குழந்தை டிரைவர்கிட்ட வந்து காமிச்சிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு அது முழுங்கிடுச்சு. அது ஒன்று. ப்ளஸ் வந்து ஸ்கூலில் பார்த்தோம், ஒரு நல்ல பெரிய குழந்தை, ஒரு 12 இயர்ஸ் பொண்ணு. அது பல்பு வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு லேப்ல. அது பண்ணும்போது அந்த பல்பை வாயில வச்சுட்டு அது வயரிங் பண்ணிட்டு இருந்திருக்கு. டக்குன்னு வாயில வச்சிருக்க முழுங்கிட போற அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க சொன்ன பேனிக்ல அது முழுங்கிடுச்சு.
ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு 2 அந்த கம்பி மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் நீங்க எடுக்கிறதும் கஷ்டம். மத்த ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண. ஏன்னா குழந்தைங்களோட அந்த உணவு குழாய், சுவாச குழாய் எல்லாம் ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். அடல்ட்ட விட ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும். ஸோ டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். பேட்டரிஸ் முழுங்கிடுச்சுன்னா அது பாடியிலேயே நம்ம ஆசிட்னா இருக்கு. ஸோ அதோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அந்த பேட்டரியில இருக்கிற ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும், வெளியில வரும். அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஆசிட் வெளில வரும்போது அந்த குடல் வந்து புண்ணு பண்ணிடலாம். பெர்ஃபரேஷன் சொல்லுவோம், பெர்ஃபரேட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உணவு குழாயில் இருக்கிறது வந்து லங்ஸுக்கு போயிடுற வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய எமர்ஜென்சி நடக்கலாம். ஸோ ரொம்ப கண்டுக்காம விடுறது வந்து ஈவன் சில ஆப்தமாலஜிஸ்டே வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பினா சிவியரான கேசஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ எமர்ஜென்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன போகிற இடத்துல வந்து ஏதாவது கெமிக்கல் படுறது, இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்கள் கெமிக்கல் கண்ணில் படுது, இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்பிளாஷ் ஆகுது, எண்ணெய் ஸ்பிளாஷ் ஆகுது, அது மாதிரி எல்லா விஷயமே வந்து பேசிக்காக நம்ம வாஷ் நல்லா கொடுத்துட்டு எமர்ஜென்சி கூட்டு போனோம். இல்லை ஐ டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வெறும் டார்ச் அடிச்சு பார்த்தா தெரியாது. ஸோ ஐ டாக்டரை பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். நாங்கள் படிக்கும்போது எங்கள் சீனியருக்கு வந்து அந்த ஃபேஷன் ஷோ பண்ணார். அப்போ வந்து அந்த பாப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள், பட் நம்ம அதை ஒரு சீரியஸான விஷயமா நினச்சிக்க மாட்டோம். அந்த பர்த்டேக்கு பண்ணுவோம் இல்லையா பாப், அது பண்ணது அவர் ஃபேஷன் ஷோவில் நடந்து வரும்போது பண்ணாங்க. கரெக்டாக போய் அவர் கண்ணில் அடிச்சு ஒரு ஃபியூ மில்லிமீட்டர், ஒரு ரொம்ப மைக்ரோ இதில் வந்து தப்பிச்சார். அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருந்ததுன்னா ஹி வுட் ஹவ் பிகம் பிளைண்ட். இன்னைக்கு அவர் பெரிய ஆர்த்தோபெடிஷன். அவர் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா பிளைண்ட் ஆயிருப்பார் அவர். ஏன்னா அந்த பாப்ல இருக்கிற அந்த இது வந்து பேப்பர் வந்து இப்படி செரேட்டட்னு சொல்லுவாங்க, இப்படி பிளேடு மாதிரி, இப்படி ஆக்ஸா பிளேட் மாதிரி இருந்துச்சு. அது போய் கரெக்டா பிரிக் பண்ணிடுச்சு. ஸோ அரவிந்தாய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு தான் அவரை காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகலாம். பர்த்டே இதில் பண்ணுறதுனா வந்து தள்ளி போய் நின்று அந்த பாப் பண்ணணும். மூஞ்சியில் போய் பாப் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்ப்ரே பண்ணுறது, இந்த ஃபோமை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, பர்த்டே கேக் எடுத்து மூஞ்சியில் கண்ணில்னா அடிக்கிறது, ஸோ எல்லாமே வந்து டேஞ்சரஸாக மாறலாம், விளையாட்டு வினையாகலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் டியூபல் ப்ரெக்னன்சி ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ப்ரெக்னன்சினோன்னா இன்னமும் வந்து ஆன்டினேட்டல் செக்அப் நிறைய கம்மியா இருக்கிற ஊர்னா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு பதிலா கரு குழாயிலேயே வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம், அதுலேயே வந்து சம்டைம்ஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆகிடும். அப்போ வந்து கரு வளர ஆரம்பிக்கிறதே அதில் ஆரம்பிச்சிடும். யூட்ரஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தன்மை இருக்கு. அது பெருசும் ஆகும், செல்ஸோட நம்பரும் கூடும், அதால பெருசாகவும் முடியும். ஹைப்பர்ட்ராஃபி, ஹைப்பர்பிளேசியாமோ ரெண்டுமே ஆகிறதுக்கான ரொம்ப அபூர்வமான ஒரு ஆர்கன் வந்து யூட்ரஸ். ஸோ வந்து அதால தான் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த குழந்தைய இது பண்ணிக்க முடியும். பட் டியூப் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. அந்த எக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதோட இது இருக்கு. ஸோ வந்து அதுலேயே ப்ரெக்னன்சி வளரும்போது என்ன ஆகுதுன்னா டியூப் வந்து ரப்சர் ஆகிட்டு அங்கே ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிட்டு ஹெமராஜிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். பிளட்டு நிறைய ரத்தப்போக்குனால ரொம்ப எமர்ஜென்சியாக இமீடியட்டாக இறந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம், அது மாதிரி டியூபல் ப்ரெக்னன்சிஸில். ஸோ அது வந்து இமீடியட்டாக அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இருக்காங்க, இல்லை பாசிட்டிவாக வந்ததுங்கிறாங்க, அந்த ஹிஸ்ட்ரி சொன்னாங்கன்னா பிபி கம்மியாக இருக்குன்னா இமீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு பிளட் போட்டு அவங்களுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி சம்டைம்ஸ் டியூபை சேவ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கைனகாலஜி வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப மகளிரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெக்னன்சி எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் மேம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மற்றது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒரு அப்பண்டிசைட்டிஸ், கொஞ்சம் பெயின் இருக்கு, 4-5 ஹவர்ஸாக பெயின் இருக்கு, குடல்ல வந்து அடைப்பு ஏற்படுறது. பட் அப்பண்டிக்ஸே வந்து நான் சொன்ன மாதிரி ரப்சர் ஆயிடுச்சுன்னா வந்து இட் இஸ் அ இமிடியேட் எமர்ஜென்சி, இமிடியேட்டாக தியேட்டரில் எடுத்து பண்ணணும். சுகர்ஸ் வந்து ஹையாக இருக்கு அப்படிங்கிற பேஷண்ட்டு. ஃபிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் சுகர் ஹை ஆனாலும் வரலாம், சுகர் கம்மியானாலும் வரலாம். ஸோ வந்து we are not just treating the numbers, we are treating the patients. அதனால தான் வந்து சுகர் தான் அவருக்கு அதிகமாக இருக்கு, பிபி தான் அதிகமாக இருக்கு. அது வந்து ஒரு கிளாக்கோ ஒரு வாட்ச் மாதிரி நம்பர் கிடையாது. ஸோ சுகரோட வேல்யூ அதிகமாகும் போது கிட்னி எஃபெக்ட் ஆகும், கிட்னியோட வேல்யூ அதிகமாகும் போது அது வந்து பிபி எஃபெக்ட் பண்ணும், ஸ்ட்ரோக் வரலாம். அது மாதிரி எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். ஸோ நம்பர்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம பேனிக்கும் ஆகக்கூடாது, நம்பர் தான் கம்மியாக தான் இருக்குன்ட்டு அதை ஈஸியாகவும் எடுத்துக்கூடாது. ஸோ வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து அவங்கள பார்க்கணும் நம்ம. ஸோ அது மாதிரி குடல் அடைப்பு ஏற்படலாம், சுகர்ஸ் வரலாம், வீசிங் வந்து எல்லா லெவல்லையும் போயிட்டு 1/2 மணி நேரம் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் அப்படின்னு சொல்லுவோம்,
ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா அந்த வீசிங் இருந்துட்டே இருக்கு, எந்த மெடிசன் கொடுத்தும் ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வென்டிலேட்டர் வரைக்கும் கூட போக வேண்டியிருக்கும். ஸோ வந்து அந்த வீசிங் லெவலை பொறுத்து நான் சொன்ன மாதிரி எல்லா வீசிங் பேஷண்ட்ஸ்க்கும் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த லெவலில் வேணால் வீசிங் வரலாம், அது வந்து அசஸ் பண்ணும். அது வந்து எல்லாமே வந்து வெறும் அந்த நம்பர் வச்சுட்டு ஆக்சிஜன் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது, சேச்சுரேஷன் மட்டும் பார்த்துட்டு. ஸோ மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கணும், இன்ஃபெக்டிவாக இருக்கா, ஃபீவர் இருக்கா, அது எல்லாமே பார்க்கணும். ஸோ வந்து வீசிங் வந்து சில டைம் மைல்டாக இருக்கலாம், அவங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிவியராகவும் வரலாம், மைல்டு இச்சிங் மட்டும் தான் இருக்குது, சாப்பிட்ட டாக்டர் ஒத்துக்கல அப்படிங்க இச்சிங் மட்டும் வரலாம். சில இப்போ அந்த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு நோன் அலர்ஜி இருக்கும், பட் வந்து பல நேரம் வந்து அந்த அலர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களே வந்துடும். மோஸ்ட்லி மால்லேருந்து வருவாங்க, மாலில் ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்னு ஆயிடுச்சு, எனக்கு அது எது அலர்ஜினே தெரியல. ஏன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ எது வந்து அலர்ஜி ஆச்சுன்னு தெரியாது. மெடிசின்லேயுமே ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய டைம் வந்து அந்த மெடிசனோட அலர்ஜியை விட அதுக்கு யூஸ் பண்ணுற சால்வெண்ட்ஸு, அந்த மெடிசன் மிக்ஸ் பண்ணுற சால்வெண்ட்ஸு, அதுலேருந்து வர அலர்ஜி தான் அதிகம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு அலர்ஜி நடக்கலாம். ஸோ மைல்டாக இருந்ததுன்னா அது நான் வெயிட் பண்ணலாம். ஃப்ராக்சர்ஸும் மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப மேஜர் போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த காலர் போனு, ரிப் ஃப்ராக்சர்ஸ்னா ஒரு மாவுக்கட்டும் போட போகிறதில்ல. முக்கால்வாசி மைல்டு ரிப் ஃப்ராக்சர் இருக்குது, லங்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகலைன்னா தானாகவே நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பிங் மாதிரி பண்ணுவோம், ஒரு பேண்டேஜ் மாதிரி, அது மாதிரி பண்ணி ரெஸ்ட் எடுத்தாலே மோஸ்ட்லி சரியாயிடும். வலி கொஞ்ச நாள் இருக்கும், பட் போக போக அதுவாகவே ஹீல் ஆகிடும். ஸோ எல்லா ரிப் ஃப்ராக்சர்ஸும் நம்ம போயிட்டு ட்ரீட் பண்ண அவசியம் இல்லை. அது மாதிரி விஷயங்கள். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம், ஒரு வயசானவர் வெளில போகிறது ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம் சம்மரில். சின்ன சின்ன ஃபீவரு, ஸ்ப்ரெயின், மைக்ரைனு, அது மாதிரி ஆல்ரெடி நோன் இது இருந்ததுன்னா அவங்களுக்கு வரலாம். அவங்கன்னா வந்து வெயிட் பண்ணலாம்.